அனிமேலியா, கிங்டம் அனிமேலியா. இவை பல்கலத்தாலான அங்கிகளை கொண்ட இராச்சியமாகும். 12,60,000 விலங்கினங்கள் காணப்படுகின்றன. யாவும் புறபோசணிகள் ஆகும். இவ்விராச்சியத்தில் உள்ள சில கணங்களாவன: பைலம் நிடேரியா, பைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ், பைலம் நெமட்டோடா, பைலம் அனலிடா, பைலம் மொலாஸ்கா, பைலம் ஆத்ரோபோடா, பைலம் எக்கைனடமேட்டா, பைலம் கோடேட்டா. எனினும் இவற்றில் நாம் சில கணங்களையே கற்க இருக்கின்றோம். பைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ், பைலம் நெமட்டோடா ஆகிய கணங்களை பற்றி நாம் இவ்வலகில் கற்கவில்லை. நிடேரியா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலாஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனடமேட்டா ஆகிய அங்கிகள் முள்ளந்தண்டற்றவை என்ற பிரிவில் அடங்குகின்றன. பைலங்கோடேட்டா முள்ளந்தண்டுடையவை என்ற பிரிவில் அடங்குகின்றது. விலங்கு ராஜ்யத்தைச் சேர்ந்த அங்கிகள் பொதுவாக இரு கூட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்று முள்ளந்தண்டற்றவை, இரண்டு முள்ளந்தண்டுடையவை. முள்ளந்தண்டற்றவை. முள்ளந்தண்டென்பை கொண்டிராத விலங்குகள் முள்ளந்தண்டற்றவை எனப்படும். அவை கொண்டுள்ள இயல்புகளின் அடிப்படையில் பல்வேறு கணங்களாக பாகுபடுத்தப்பட்டுள்ளன. முள்ளந்தண்டற்றவை என்ற பிரிவில் உள்ள பிரதான 5 கணங்களாவன: நிடேரியா, அனலிடா, மொலாஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கைனடமேட்டா. நிடேரியா அல்லது சீலந்திரேட்டா குழிக்குடலிகள் என அழைக்கப்படும் அங்கிகள். இக்கூட்டத்தினை சேர்ந்த அங்கிகளாவன: கடலணிமணி. கடலணிமணியின் தோற்ற அமைப்பினை நாம் அவதானிக்கின்றோம். அதன் வாயில் பரிச கொம்புகள் எனப்படும் அமைப்புகள் காணப்படுகின்றன. உருளை வடிவான பை போன்ற உடல். ஐதராவினை அவதானிக்கின்றோம். இழுது மீனை தற்போது அவதானிக்கின்றோம். ஜெலிபிஸ் என அழைக்கப்படுகின்றது. சகல அங்கிகளும் நீர் வாழ்க்கைக்குரியவை. உடல் இருகலப்படையால் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. இதனால் இவை இருபடை கொண்ட விலங்குகள் என அழைக்கப்படுகின்றன. குழிக்குடல் எனப்படும் அமைப்பு உணவு பாதையாக தொழிற்படும். ஆரைச்சமச்சீரான உடல் அமைப்பை கொண்டவை. இறை கவ்விகளாக காணப்படும். இறைகளை உணர்விளக்கச் செய்ய அலன் மொட்டு சிறைப்பை எனும் அமைப்பை கொண்டிருக்கும். அந்த அலன் மொட்டு சிறைப்பை எனும் அமைப்பை நீங்கள் படத்தில் அவதானிக்கிறீர்கள். எவ்வாறு இரை ஒன்றை கண்டதும் அது இரையை கைப்பற்றுவதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ளது என்பதை நீங்கள் படத்தில் அவதானிக்கிறீர்கள். ஆரம்பத்தில் பரிசோ கொம்புகளில் காணப்படும் அமைப்பு இதுவாகும். இரையை கண்டவுடன் இவ்வாறு ஒரு தூண்டில் போன்ற அமைப்பு வெளிநோக்கி அனுப்பப்படுகிறது. இது இரையை கைப்பற்றும் அமைப்பாக தொழிற்படும். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் அரும்புதல் மூலம் நிகழும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தையும் மேற்கொள்ளும். வாயைச்சூழ பரிச கொம்புகள் காணப்படும். இது இரு வடிவங்களில் காணப்படும். சீலந்திரேட்டாவின் இரு வடிவங்கள்: ஒன்று பொலிப்பு. இது ஆதார படைகளில் ஒட்டி வாழும் உருளை வடிவானது. உதாரணமாக ஐதரா, கடல் அணிமணி, முருகைக்கல் பொலிப்பு ஆகியன காணப்படுகின்றன. பொலிப்பின் அமைப்பினை அருகிலுள்ள படத்தில் அவதானிக்கிறீர்கள். குழிக்குடல் எனும் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது வடிவமாக மெதுசா காணப்படுகின்றது. விரிக்கப்பட்ட குடையின் அமைப்பை ஒத்தது. இவ்வமைப்பின் விளிம்புகளில் பரிச கொம்புகள் காணப்படும். இவ்வமைப்பு சுயமாக இடம்பெயரக்கூடியது. உதாரணம் ஜெலிமீன். ஜெலிமீனின் பரிச கொம்புகளை அவதானிக்கிறீர்கள். அனலிடா. உடற்குழி எனப்படும் உடற்பகுதி முதலாக வியத்தமடைந்த விலங்கு கூட்டம் இதுவாகும். இவை வளைய புழுக்கள் என அழைக்கப்படும். பின்வரும் அங்கிகள் இப்பிரிவை சேர்ந்தவை. மண்புழு. மண்புழுவின் அமைப்பை காண்கிறீர்கள். லீச்சட்டை. குருதி உறிஞ்சும் லீச்சட்டையை அவதானிக்கிறீர்கள். நீரிஸ். இது நீரில் வாழும் ஒரு அங்கி.
அதனை அவதானிக்கிறீர்கள். அன்னலிடாக்களின் இயல்புகள்: ஈரலிப்பான தரை, உவர்நீர், நன்னீர் ஆகியவற்றில் காணப்படும். 3 மூல உயிர்ப்படை கொண்டவை. உடலின் உட்புறம் வெளிப்புறம் துண்டுபட்டவை. இதனால் இவை அனுபாத்து முறை துண்டுபட்டவை என அழைக்கப்படும். மெல்லிய நீண்ட புழுக்களாகும். இதனால் இவை வளைய புழுக்கள் எனவும் அழைக்கப்படும். உடல் இருபக்க சமச்சீரானது. உடற்சுவருக்கும் உணவு கால்வாய்க்கும் இடையே பாய்பொருள் நிரம்பிய குழி காணப்படும். இது உடற்குழி எனப்படும். இடப்பெயர்ச்சிக்கென சிலிர்முள் பரபாதங்கள் காணப்படும். சுவாசம் தோலினாலும் பூக்களாலும் நிகழும். மண்புழு போன்ற தரைவாழங்கிகள் தோலினால் சுவாசிக்கும். நீரிஸ் போன்றவை பூக்களால் சுவாசிக்கும். மண்புழு லீச்சட்டை இருபாலானது. அதாவது ஒரு அங்கியிலேயே ஆண் இலிங்கமும் பெண் இலிங்கமும் காணப்படுகின்றன. மண்புழுவின் கட்டமைப்பு. மண்புழுவின் கட்டமைப்பினை அவதானிக்கிறீர்கள். அதன் முற்பகுதியில் வாய் காணப்படுகின்றது. பக்கப்புறங்கள் சிலிர் முட்கள் காணப்படுகின்றன. இவை இடப்பெயர்ச்சிக்கு உதவுகின்றது. கட்டுச்சேனம் எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது. அதன் சேய்மை முனையில் குதம் காணப்படுகின்றது. அதன் அனுபாத்து முறை துண்டுபட்ட உடலை நாம் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பைலம் மொலாஸ்கா மென்மையான உடலை கொண்ட முப்படையுள்ள விலங்குகளாகும். இவை மெல்லுடலிகள் என அழைக்கப்படும். நத்தையின் அமைப்பை காண்கிறீர்கள். அதன் முதுகுப்புறம் கல்சியம் கார்பனேட்டினாலான ஓடு காணப்படுகின்றது. ஓடில்லா நத்தை, கைட்டன், கணவாய், ஒக்டோபஸ். முள்ளந்தண்டிலிகளில் மிகப்பெரிய அங்கியான ஒக்டோபஸ் இக்கணத்திலேயே அடங்குகின்றன. இருவேல்விகள், அதனை நாம் சிப்பி என அழைக்கின்றோம். அங்கிகளை பார்த்து உங்கள் மனதில் பதித்து கொண்டீர்களானால் ஞாபகத்தில் நிற்கும். தரை, நன்னீர், உவர்நீர் ஆகிய சூழல்களில் காணப்படும். முப்படையாலானவை. உடலானது தலை, உடலகத்திணிவு, பாதம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. உடல் துண்டங்களாக பிரிக்கப்படாதது. உடலில் சீதத்தான போர்வை காணப்படும். இதனாலேயே நத்தை போன்றவை ஊந்து சென்றால் அந்த இடத்தில் நனைந்தது போன்ற தோற்றம் காணப்படும். ஈரலிப்பாக காணப்படும். சிலவற்றில் கல்சியம் கார்பனேட்டிலான புறவன்கூடு அல்லது அகவன்கூடு. இப்போ கணவாய் போன்றவற்றிற்கு கல்சியம் கார்பனேட்டிலான அகவன்கூடு காணப்படும். நத்தைக்கு புறவன்கூடு காணப்படும். இது அவற்றின் மென்மூடி எனப்படும் அமைப்பினால் சுரக்கப்படும். உடல் இருபக்க சமச்சீரானது. ஏக இலிங்கத்துக்குரியது. இலிங்க முறை இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளும். நத்தையின் அமைப்பினை அவதானிக்கிறீர்கள். உடலக திணிவு, தசை செறிந்த பாதம், தலை, கட்புள்ளி. அவற்றின் உணர்கம்புகளின் நுனிகளில் அல்ல முனைகளில் கட்புள்ளி எனப்படும் அமைப்பு காணப்படுகின்றது. பொழிப்பு இராஜ்யம் அனிமேலியாவில் உள்ள கணங்களை முள்ளந்தண்டென்பை கொண்டிருக்கும் இயல்பின் அடிப்படையில் 2ஆக வகைப்படுத்தலாம். 1 முள்ளந்தண்டுடையவை, 2 முள்ளந்தண்டற்றவை. சீலந்திரேட்டாவை சேர்ந்த அங்கிகள் 2 கலப்படையால் ஆனவை. இவை பை போன்ற உடலமைப்புடையவை. அனலிடாக்கள் நீண்ட மெல்லிய புழுக்களாகும். இவற்றின் உடல் அனுபாத்து முறை துண்டுபட்டது. மொலாஸ்காக்கள் தலை, உடலக திணிவு, பாதம் போன்றவற்றை கொண்ட துண்டங்களாக பிரிக்கப்படாத உடல் அமைப்புடையவை. இராச்சியம் ஆத்ரோபோடா அதிக இன பல்வகைமையை காட்டுகின்ற கணமாகும். 9500 இனங்கள் காணப்படுகின்றன. மூட்டுக்களை கொண்ட தூக்கங்களை காணப்படும். இக்கணத்தினைச் சேர்ந்த சில அங்கிகளாவன பாணக்கிள். பாணக்கிள் என்னும் அங்கியின் அமைப்பை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். சிலந்தி, புலிமுக சிலந்தி ஒன்றின் தோற்றத்தினை அவதானிக்கிறீர்கள். தேள், நண்டு, கரப்பத்தான்,
இறால், வண்ணத்து பூச்சி. இவ்வாறு பல்வேறு அங்கிகள் இராச்சியம் ஆத்ரோபோடாக்களில் அடங்குகின்றன. ஆத்ரோபோடாவின் இயல்புகள்: உடல் 3 தோற்படையால் ஆனது, மூட்டுக்களை உடைய கால்களை கொண்டவை. இதனாலேயே ஆத்ரோபோடாக்கள் என அழைக்கப்படுகின்றன. உடல் துண்டங்களாக்கப்பட்டது. தலை, நெஞ்சு, வயிறு ஆகிய துண்டங்கள் சேர்ந்து தக்மாக்களை தோற்றுவிக்கின்றன. கயிற்றினால் ஆன புறவன்கூட்டை கொண்டுள்ளன. சில சிறகுகளை கொண்டவை. கணமாத்ரோபோடாவில் ஒரு வகுப்பு பூச்சி ஆகும். உடல் இருபக்க சமச்சீருடையது. இலிங்க ஈருருவிடமை உடையன. பூ, வாதநாளி குழாய், ஏட்டு நுரையீரல் போன்றவை சுவாச அங்கமாக காணப்படும். நீரில் வாழும் இறால், நண்டு போன்றவை பூக்களினால் சுவாசிக்கும். கரப்பான் பூச்சி போன்றவை வாதநாளி குழாயினால் சுவாசிக்கும். சிலந்தி ஏட்டு நுரையீரலினால் சுவாசிக்கும். பூச்சி ஒன்றின் படத்தினை அவதானிக்கிறீர்கள். அதன் தலை, நெஞ்சு, வயிறு ஆகிய 3 பிரிவுகளை கொண்டது. அவற்றின் கால்கள் மூட்டுக்களை உடையனவாக இருப்பதனாலேயே இவை ஆத்ரோபோடா என அழைக்கப்பட்டன. எக்கைனடமே இக்கணம் முள்ளந்தண்டு உளிகளையும் முள்ளந்தண்டு இலிகளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக காணப்படும். முள்ளந்தண்டுளிகளுடன் கண வரலாற்று தொடர்பை காட்டும் அங்கிகள் ஆகும். இக்கணத்தில் காணப்படும் அங்கிகளாவன: நட்சத்திர மீன், நொறுங்கு நட்சத்திரம், கடல் அட்டை, கடல் முள்ளி. எக்கைனடமேட்டாக்களின் இயல்புகள்: உவர் நீர் சூழலில் மாத்திரம் வாழும். முப்படை உள்ளவை. உடல் ஆரைக்குரிய 5 புயங்களை கொண்டவை. கூரிய முட்களுடன் கூடிய உடற்போர்வை காணப்படும். உடல் 5 சமச்சீருடையது. உடலில் பரந்த நீர்க்கலன் தொகுதி காணப்படும். இடப்பெயர்ச்சிக்கும் சுவாசத்திற்கும் திரவ கலன் தொகுதியுடன் தொடர்புடையதாக குழாய்ப்பாதங்கள் எனப்படும் அமைப்புகள் காணப்படும். பூக்கள், சுவாச மரம், தோல் பூக்கள் போன்றவை மூலம் சுவாசிக்கும். இவ்வங்கிகளுக்கு மூளை, இதயம், கண் போன்றவை காணப்படுவதில்லை. இலிங்க ஈருருவுடைமையை காட்டும். இலிங்க முறை இனப்பெருக்கத்தினை மேற்கொள்ளும். எக்கைனடமேட்டாவின் உடலின் குறுக்குவட்டினை அவதானிக்கிறீர்கள். ஒரு நட்சத்திர மீன் காட்டப்பட்டுள்ளது. அதன் பாகங்களை நோக்குவோம். ஆரை புயம் 5 புயங்களை கொண்டது. வயிறு, அதன் மைய பகுதியில் வயிறு காணப்படுகின்றது. நீர்க்கலன் தொகுதி, குழாய்ப்பாதங்கள் எனப்படும் அமைப்பு, இவையே இரையை பிடிப்பதற்கு உதவுகின்றன. அதன் உட்புறத்தின் தொடர்ச்சியாக வெளிப்புறத்தில் அந்த அமைப்பு நீண்டு காணப்படுகின்றது. குழாய்ப்பாதத்தின் விரிவாக்கப்பட்ட அமைப்பினை அருகில் உள்ள படத்தில் காண்கிறீர்கள். மாணவர்களே, எக்கைனடமேட்டா அங்கிகளின் நடத்தையை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு எக்கைனடமேட்டா பிரிவை சேர்ந்த அங்கிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நட்சத்திர மீன்கள், நொறுங்கு நட்சத்திரம், போன்ற பல்வேறு அங்கிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவை கடலின் அடியில் எடுக்கப்பட்ட காட்சிகளாக காணப்படுகின்றன. நட்சத்திர மீன் ஒன்று காணப்படுகின்றது.
பல்வேறு வகையான நட்சத்திர மீன்களை அவதானிக்கிறீர்கள். கடல் அட்டை, கடல் முள்ளி போன்றவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கடலின் அடியில் உள்ள இரம்மியமான காட்சியை பார்த்து இரசிக்கக்கூடியதாக உள்ளது. அதனோடு மனதில் பதியத்தக்கதாக நாம் கற்கக்கூடியதாகவும் உள்ளது. கடல் முள்ளி ஒன்று நகர்ந்து செல்வதை அவதானிக்கிறீர்கள். அவற்றின் குழாய்ப்பாதங்களை காணக்கூடியதாக உள்ளது. குழாய்ப்பாதம் எனப்படும் அமைப்பு இவை இரையை பிடிப்பதற்கு உறிஞ்சுவதற்கு உதவுகின்றது. எவ்வாறு ஒரு இரையை கைப்பற்றி உண்கின்றது என்பதனை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஒரு ஜெலி மீன் ஒன்றினை பிடித்து உண்டு கொண்டிருக்கின்றது. கடல் அட்டை ஒன்றை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் மேற்பரப்பு பகுதியில் குழாய் பாதங்கள் தெளிவாக காணக்கூடியதாக உள்ளது. இந்த கடல் அட்டை நகர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. எவ்வாறு குழாய்ப்பாதங்களை பயன்படுத்தி உணவை உள்ளெடுக்கின்றது அல்லது கைப்பற்றுகின்றது என்பதை நாம் தெளிவாக நோக்கக்கூடியதாக உள்ளது. அது கழிவகற்றுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நட்சத்திர மீன் ஒன்று நகர்ந்து கொண்டு செல்வதை அவதானிக்கிறீர்கள். அதற்கு பல புயங்கள் காணப்படுகின்றன. அதன் குழாய்ப்பாதம் போன்ற அமைப்புகளையும் காணக்கூடியதாக உள்ளது. அது அருகில் காணப்படுகின்ற மொலாஸ்காவை சேர்ந்த நத்தையினை உணவுக்காக கைப்பற்றுவதற்காக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தனது குழாய்ப்பாதங்களை பயன்படுத்தி இந்த நத்தையை இரையாக கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது. நட்சத்திர மீனுக்கும் நத்தைக்கும் இடையிலான போட்டியில் நத்தை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி தப்பி பிழைப்பதற்கு முயற்சி செய்கின்றது. எனினும் இறுதியில் எது வெற்றி பெறுகின்றது என்பதனை நாம் நோக்குவோம். இதோ நட்சத்திர மீன் நத்தையை கைப்பற்றி விட்டது. தனது ஆரை புயங்களை பயன்படுத்தி அதுடன் குழாய்ப்பாதங்களின் பயன்படுத்தி நத்தையை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. அது இரையாகிவிட்டது. தற்போது நொறுங்கு நட்சத்திரம் எக்கனடாமேட்டாவில் ஒரு அங்கியான நொறுங்கு நட்சத்திரத்தை அவதானித்தீர்கள். நொறுங்கு நட்சத்திரங்களின் பல்வேறு தோற்றங்கள் அவை. கடல் அட்டையை அவதானித்தீர்கள். எக்கனடாமேட்டா பிரிவுகளைச் சேர்ந்த பல்வேறு அங்கிகள் காணப்படுகின்றன. நொறுங்கு நட்சத்திரம் ஒன்று அசைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மாணவர்கள், இதுவரை எக்கனடாமேட்டா பிரிவைச் சேர்ந்த பல்வேறு அங்கிகளையும் அவற்றின் நடத்தைகளையும் நான்
அவதானித்தோம். பொழிப்பு: ஆத்ரோபோடாக்கள் மூட்டுக்களை உடைய கால்களை கொண்டிருப்பதால் மூட்டுக்காலிகள் எனப்படும். இவை கயிற்றினால் ஆன புறவன்கூட்டை கொண்டிருக்கும். ஆத்ரோபோடாக்களில் உண்ணிகள், தேள்கள், சிலந்திகள், பூச்சிகள், நண்டு, இறால், அட்டை போன்றவை அடங்குகின்றன. நீர்க்கலன் தொகுதியை கொண்டிருத்தல் எக்கைனடெர்மேட்டாக்களின் தனிச்சிறப்பியல்பு ஆகும். எக்கைனடெர்மேட்டாவில் இதயம், மூளை, களிவங்கம் இல்லை. ஐ சமச்சீருடையவை. நட்சத்திர மீன், நொறுங்கு நட்சத்திரம், கடல் அட்டை, கடல் முள்ளி, கடல் லில்லி போன்ற அங்கிகள் இக்கணத்தில் அடங்கும். கணம் சீலந்திரேட்டாவை சேர்ந்த அங்கிகளை அவதானிக்க இருக்கின்றோம். தற்போது ஒரு கடல் அனிமனியை அவதானிக்கின்றோம். அதன் பரிச கொம்புகள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதனையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தற்போது அதனை தெளிவாக அவதானிக்கின்றோம். பல்வேறுபட்ட சீலந்திரேட்ட அங்கிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடலின் அடியில் எவ்வளவு இரம்மியமான காட்சியாக சீலந்திரேட்டாக்கள் காணப்படுவது அமைகின்றது. சீலந்திரேட்டாக்கள் பரிச கொம்புகள் அசைந்தாடிய நீரோட்டத்துக்கு ஏற்றவாறு அசைந்தாடி கொண்டிருக்கின்றன. கடல் அனிமணி ஒரு இடம்பெயர முடியாத ஒரு அங்கி. அவற்றின் பரிச கொம்புகளை அவதானிக்கிறீர்கள். பல்வேறு வகையான கடல் அனிமல்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடல் அனிமணி ஒன்றை அவதானிக்கிறீர்கள். அதன் வாய்ப்பகுதியையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நட்சத்திர மீன் ஒன்று அதனை நோக்கி செல்லுகின்றது. கடல் அனிமணி ஒன்று எவ்வாறு அதனை தாக்குகின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக அவதானிக்கின்றீர்கள். அதன் பரிச கொம்புகளை பயன்படுத்தி அது சுயமாக இடம்பெயர முடியாத ஒரு அங்கி. நீர் அலைகளை பயன்படுத்தி அது தூர விலகி செல்கின்றது. ஆதாரப்படையில் ஒட்டி வாழக்கூடியது. சீலந்திரேட்டாவில் ஒன்றான ஜெலி மீனை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது எவ்வாறு அசைகின்றது என்பதனை காணக்கூடியதாக உள்ளது. விரிக்கப்பட்ட குடையின் அமைப்பை ஒத்ததாக உள்ளது.
முள்ளந்தண்டுளிகள். வாழ்க்கை வட்டத்தின் எந்த ஒரு நிலையிலாவது முதுகுப்புறமாக அமைந்த கோல் போன்ற முதுகு நாணை கொண்டிருக்கும் அங்கிகள் முள்ளந்தண்டுளிகள் ஆகும். இவற்றின் முதுகுப்புறமாக நரம்பு நாண் காணப்படும். குதத்திற்கு பின்னாக வால் காணப்படும். தொண்டை பகுதியில் தொண்டையை வெளியுலகுடன் தொடர்புபடுத்தும் உடலக பிளவுகள், அதாவது பூப்பிளவுகள் எனப்படும் அமைப்பு காணப்படும். முள்ளந்தண்டுளியின் அடிப்படை கட்டமைப்பினை தற்போது அவதானிக்கிறீர்கள். வாய் அதன் முற்புறமாக காணப்படுகின்றது. பூப்பிளவுகள் எனப்படும் அமைப்பை காண்கிறீர்கள். பிற்புறமாக குதம் காணப்படுகிறது. குதத்துக்கு பின்னாக வால் காணப்படுகின்றது. தசை பாத்துக்கள், அவற்றின் முதுகுப்புறமாக முதுகு நாண் காணப்படுகின்றது. முதுகு நாணிற்கும் முதுகுப்புறமாக நரம்பு நாண் காணப்படுகின்றது. முள்ளந்தண்டுள்ள விலங்குகளின் பிரிவுகள். முள்ளந்தண்டுள்ளவற்றின் கட்டமைப்பு இயல்புகளை அடிப்படையாக கொண்டு மீண்டும் அவை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கிளாஸ் கொன்ட்ரிக்டிஸ், கிளாஸ் ஒஸ்டிக்டிஸ், கிளாஸ் ஆம்பிபியா, கிளாஸ் ரெப்டிலியா, கிளாஸ் ஆவேஸ், கிளாஸ் மெமலியா. அதில் முதல் இரு வகுப்புகளும் மீன்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது கசியெளிய மீன்கள், என்பு மீன்கள். மீன்கள் நீரில் வாழ்வதற்கு நன்கு இசைவாக்கமடைந்த விலங்குகள் ஆகும். உதாரணம், வண்ணாத்தி மீன் மிகவும் அழகான தோற்றத்தை உடையது, பார்ப்பவர்களை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் படைத்தது. சுறா, திருக்கை, கடற்குதிரை. இது வேறு பிரிவை சேர்ந்த ஒரு அங்கியா போன்ற தோற்றத்தை அளிப்பினும் இது மீன் இனத்தையே சேர்ந்தது. மீன்களின் பொதுவான இயல்புகள். கசிலியம் அல்லது என்பினாலான அகவன்கூட்டினை கொண்டிருக்கும். உடல் அருவிக்கோட்டு வடிவமானது. தோல் செதில்களால் மூடப்பட்டிருக்கும். நீந்துவதற்கும் சமநிலை பேணவும் செட்டைகள் காணப்படும். பக்கக்கோட்டு புலனங்கங்கள் காணப்படும். இவற்றின் மூலம் நீரில் ஏற்படும் அதிர்வுகளை அறிந்து கொள்கின்றது. எதிரியிடமிருந்தும் தப்பிக்கொள்ள இவை உதவுகின்றன. இரு அறை கொண்ட இதயம் காணப்படுகின்றது. அதாவது இதயம் 2 அறைகளை மாத்திரம் கொண்டது. பூக்கள் மூலம் சுவாசிக்கின்றன. சூழல் வெப்ப குருதி உடையது. அதாவது சூழல் வெப்பம் மாற மாற உடல் வெப்பமும் மாறக்கூடியதாக காணப்படுகின்றது. மடல்களற்ற கண் காணப்படுகின்றது. அப்போது கண் திறந்த நிலையிலேயே காணப்படும். கசியெளிய மீனுக்கும் என்பு மீனுக்கும் இடையிலான வேறுபாடுகள். அகவன்கூடு கசியிழையத்தால் ஆனது. அகவன்கூடு என்பினால் ஆனது. எனவே இவை முள் மீன்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. உவர் நீர்ச்சூழலில் மாத்திரம் கசியிழைய மீன்கள் காணப்படுகின்றன. என்பு மீன்கள் நன்னீரிலும் வளர்க்கக்கூடியதாக உள்ளது. ஆறுகள், குளங்கள், ஏரிகளிலும் காணப்படுகின்றன. அத்தோடு கடலிலும் பெருமளவான என்பு மீன்கள் காணப்படுகின்றன. பூப்புளவுகள் பூமூடியினால் மூடப்படாதவை. என்பு மீன்களில் பூப்புளவுகள் சோடி பூமூடிகளினால் மூடப்பட்டு காணப்படும். நாம் மீன்களை வாங்கும்போது அவை பழுதுபட்டனவா என்பதனை இந்த பூமூடிகளை உயர்த்தி அவதானித்த பின்பே வாங்குவதை நீங்கள் அன்றாட வாழ்வில் காணக்கூடியதாக இருக்கும். மீன் பழுதுபடாவிடில் ஒட்சிசன் முழுமையாக இழக்கப்பட்டிராது. எனவே பூக்கள் சிவப்பாக காணப்படும். வாய் தலையின் வயிற்றுப்புறமாக கசிலிய மீன்களில் காணப்படும். என்பு மீன்களில் வாய் தலையின் முன்முனையில் காணப்படும். சமச்சீரற்ற வாட்சட்டையை கொண்டிருக்கும். சமச்சீரான வாட்சட்டையை கொண்டிருக்கும். சமச்சீரனும் போது சுறா மீனின் வாட்சட்டையின் மேற்பகுதி நீளங்கூடியதாக இருக்கும். ஆனால்
இங்கு என்பு மீன்களில் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒரே மாதிரியான அமைப்பை கொண்டதாகவே காணப்படும். உதாரணம், கசிலிய மீன்களுக்கு சுறா, திருக்கை. என்பு மீன்களுக்கு பாறை, திலாப்பியா, கடற்குதிரை. ஈருடக வாளிகள். தரை, நீர் ஆகிய இருவகை சூழலிலும் வாழும் ஆற்றை கொண்ட விலங்குகள் ஈருடக வாளிகள் ஆகும். இவை உபயவாளிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. உதாரணம், தவளை. இங்கு தவளை எனும்போது நாம் அன்றாட வாழ்வில் தேரை என அழைப்பதையே விஞ்ஞானத்தில் தவளை என்று அழைக்கின்றோம். தேரை, சலமெண்டர். உபயவாளிகளின் இயல்புகள். வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு நீர் அவசியம் ஆகும். ஈரலிப்பான தோல் காணப்படும். இடப்பெயர்வுக்காக சிரத்தலடைந்த ஐவிரல் அவயவங்கள் காணப்படும். இதயம் 3 அறைகளை கொண்டது. சுவாசம் நுரையீரல் அல்லது தோல் அல்லது வாய்க்குழி மூலம் நடைபெறுகின்றன. சூழல் வெப்ப குருதி உடையன. உருமாற்றத்தினை காட்டும். முட்டை, குடம்பி, நிறையுடலி என்ற குறவுரு மாற்றத்தை இந்த தவளை அல்லது தேரை காட்டுகின்றது. அதன் வாழ்க்கை வட்ட அமைப்பினை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறீர்கள். முட்டை குடம்பி நிறையுடலியாக மாறுகின்றது. குடம்பி வளர்ந்து நிறையுடலியாக மாறுகின்றது. இங்கு கூட்டுப்புழு என்ற ஒரு பருவம் இல்லாததனால் இது குறையுறு மாற்றம் என அழைக்கப்படுகின்றது. நகருயிர்கள். தரைச்சூழலில் வெற்றிகரமாக வாழ இசைவாக்கங்களை கொண்ட அங்கி கூட்டம் ஆகும். உதாரணம், கொமடோ, முதலை, ஆமை, பச்சோந்தி, பாம்பு, அரண். நகருயிர்களின் இயல்புகள். சுரப்பிகளை கொண்டிராத உலர்ந்த தோல் காணப்படும். சோடியான முன்பின் ஐவிரல் அவயவங்கள் காணப்படும். இதயம் 2 சோனையறைகளையும் முற்றாக பிரிக்கப்படாத இதய அறையையும் கொண்டது. சுவாச அங்கம் நுரையீரல். இவை சூழல் வெப்ப குருதி உடையவை. இவற்றில் அகக்கருக்கட்டல் நடைபெறும். உருமாற்றம் இல்லை. பறவைகள். பறந்து திரிவதற்கு இசைவாக்கமடைந்த அங்கிகள் இப்பிரிவில் அடங்கும். உதாரணம், காட்டுக்கோழி, கழுகு, தீக்கோழி, ஆந்தை, பென்குயின். பறவைகளின் இயல்புகள். மிகவும் பாரங்குறைந்த என்பாலான அகவன்கூட்டை கொண்டிருக்கும். உடல் அருவிக்கோட்டு வடிவமாக காணப்படும். தோல் இறக்கைகளால் மூடப்பட்டிருக்கும். கண்மடல்களுடன் கூடிய கூர்மையான கண் காணப்படும். வாய்க்குழியில் பல்லில்லை, அலகுகள் காணப்படும். இதுவும் ஒரு பறவைக்கு பாரத்தை குறைப்பதற்காக கொண்டுள்ள ஒரு இசைவாக்கம். இதயம் 4 அறைகளை கொண்டது. மாறா வெப்ப குருதி அல்லது இளஞ்சூட்டு வெப்ப குருதி உடையவை. அதாவது சூழல் வெப்பநிலை மாறினாலும் இவற்றின் குருதி வெப்பநிலையோ உடல் வெப்பநிலையோ மாறுவதில்லை. வளைந்த உகிரை கொண்ட பின் அவயவங்கள் காணப்படும். பரப்பு திசையை மாற்ற வால் உதவுகின்றது. முலையூட்டிகள். தம் குட்டிகளுக்கு பாலூட்டுவதன் மூலம் போஷணையை மேற்கொள்ளும் விலங்குகள் ஆகும். உதாரணம், மனிதன், குரங்கு, ஆடு, டொல்பின், வௌவால். வௌவால் ஓர் பறக்கும் முலையூட்டி ஆகும். இதன் இறக்கை போன்ற அமைப்பு இறகுகளால் ஆனதில்லை. இது தோல் மடிப்புகளாலேயே ஆனது. எனினும் இதில் பற்கள் காணப்படுதல், புறச்சவிச்சோனை காணப்படுதல், குட்டிகளுக்கு பால் கொடுத்தல் போன்றவை முலையூட்டிகளுக்குரிய இயல்பை கொண்டவை. தாரா அலகு பிளாட்டிபஸ்,
எறும்பு தின்னி, திமிங்கலம், கடற்சிங்கம் போன்ற பல்வேறு முலையூட்டிகளை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். முலையூட்டிகளின் இயல்புகள்: உரோமங்களால் மூடப்பட்ட தோல் காணப்படும். தோலில் பாற்சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள், நெய் சுரப்பிகள் காணப்படும். புறச்சவிச்சோனை காணப்படும். புறச்சவிச்சோனையை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். வௌவால், முயல் ஆகியவற்றின் புறச்சவிச்சோனை காணப்படுகின்றது. இதயம் 4 அறை கொண்டது. பூரண மூடிய இரட்டை குருதி சுற்றோட்டம் காணப்படும். கருவற்ற செங்குளியம் காணப்படும். மாறா குருதி வெப்பநிலை உடையவை. குட்டியின்று பாலூட்டும். அகக்கருக்கட்டல் காணப்படும். முளையத்தைச் சூழ முளைய மென்சவ்வுகள் விருத்தியடைந்து காணப்படும். சூழ்வித்தகம் காணப்படும். ஒழிப்பு: முள்ளந்தண்டுடைய விலங்குகள் பிரதானமாக 5 பிரிவுகளாக பிரிக்கப்படும். மீன்கள் நீரில் வாழ பூக்கள், செதில்கள், அருவிக்கோட்டு வடிவம், செட்டைகள் உதவுகின்றன. அம்பிபியாக்கள் நீரிலும் நிலத்திலும் வாழும் இயல்பை கொண்டுள்ளன. தரை வாழ்க்கைக்கு உச்ச இசைவாக்கமடைந்த முள்ளந்தண்டுளி ஊர்வன ஆகும். பறவைகளின் உடல் பறப்பதற்கு ஏதுவாக பாரமற்ற இன்பு, பற்கள், சில உள்ளுறுப்புகள் அற்றிருத்தல் போன்ற இசைவாக்கங்களை கொண்டுள்ளன. பறவைக்கு பற்கள், அதன் வலது சூலகம், சிறுநீர்ப்பை போன்றவை காணப்படுவது இல்லை.